இன்னைக்கு நம்ம வீட்டில் கத்திரிக்காய் மசாலா பண்ண போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. 4-5 வரமிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிருங்க. ஆறுனதும் குறப்பாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி போட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மூடி போட்டு வச்சிருங்க. அந்த ஆவிலேயே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சிருக்க பொடியை இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாகி வந்துடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நம்ம ரசம் சாதத்தும் சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சமையலெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.